சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரைவில் உனக்கு பிடித்த நபருடன் ஷீரடிக்கு வந்து எனது ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய். நீ இத்தனை நாட்களாக எதற்காக காத்திருந்தாயோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றி நான் தரப்போகிறேன். அதை நிறைவேற்றும் தருவாயில்தான் நான் இப்பொழுது உள்ளேன். அதற்கு நன்றி கூற நீ கண்டிப்பாக ஷீரடியில் வந்து என்னை சந்திப்பாய். நீ நினைக்கலாம், அப்பாவை ஷீரடியில் வந்துதான் சந்திக்க வேண்டுமா என்று. நீ கேட்கும் போதெல்லாம், அப்பா என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடிதான் வருவேன். ஆனால் நீ மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அது நடந்துவிட்டால், அப்பா நான் ஷீரடிக்கு வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்று சொன்னாய் அல்லவா, அதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அப்படி என்றால் நீ என்னை ஷீரடியில் வந்து தானே சந்திக்க முடியும். உன்னில் ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டது. கஷ்டம் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் அல்லவா, அந்த கஷ்டத்திற்கெல்லாம் நான் முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய உடல் நலங்கள் எல்லாம் ஆரோக்கியம் பெற்று முழுமையாக நீ பலமாக வாழப் போகிறாய். நீ அப்பா எனக்கு என் குழந்தைகளுக்காக இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டாய் அல்லவா, அதையெல்லாம் நான் நிறைவேற்ற புறப்பட்டு விட்டேன். தோல்வியும் வெற்றியும் வந்து என்னை சந்தித்த போது, அப்பா அதை எதிர்கொள்ள துணிவை தாருங்கள் என்று சொன்னாய் அல்லவா, அதற்கான துணிவை தருகிறேன். தோல்வியை எதிர்கொள்ள ஒரு துணிவு வேண்டும். அந்த துணிவு உன்னிடம் உள்ளது. அதை பார்த்து நான் சில நேரங்களில் பிரமிப்பாக உள்ளேன். நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆசையும் உன் மனதிற்குள்ளேயே இருந்து நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டது எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஷீரடிக்கு அழைக்கப் போகிறேன். நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டேன். என் குழந்தைகள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அழைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் நான் கண்டிப்பாக அழைப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா. அதை நீ முடிவு எடுக்க முடியாது. நான் தான் என் குழந்தைகளை சந்திக்க நேரத்தை ஒதுக்குவேன். இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எது வந்தாலும் துணிவோடு செய்வோம். இந்த சாயப்பா இருக்கும் தைரியத்தில் நீ துணிந்து செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்து நான் கூறிவிட்டேன். ஆகையால் நீ இப்பொழுது இருக்கும் உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து வருந்தாதே. விரைவில் உனக்கு நல்ல மாற்றத்தை தருகிறேன். நீ அழுது கொண்டு இருந்தது எல்லாம் போதும். உனக்கான தீர்வை சொல்லி உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.